மளிகை கடைக்காரர்களே உஷார் உஷார் உஷார். ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு நான் இப்போ நல்லெண்ணெய் வியாபாரத்தை உங்கள்கிட்டேருந்து எப்படி குயிக் காமர்ஸ் நிறுவனம் அபகரிக்கிறாங்கன்னு காட்டுறேன். இதில் 5 பேக்கெட்டு 5 கிலோ நல்லெண்ணெய் வாங்க சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அவங்க ஆன்லைனில் அந்த விளம்பரத்தை செய்கிறாங்க அப்படின்னாக்க, ஒரு நபருக்கு 5 கிலோ மட்டும்தான், சீக்கிரமாக வாங்கிடுங்க, தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குறாங்க. சில குடும்பங்களில் 1 கிலோவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு குடும்பத்தில் 10 பேர்லாம் இருந்தோம். இப்போ எந்த குடும்பம் பார்த்தாலும் 3 பேர் அதிகபட்சம், இல்லை 2 பேர் தான், அந்த மாதிரி கூட இருக்குது. அப்போது 1 கிலோ நல்லெண்ணெய் ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுறதே சாத்தியமாக இல்லாத காலகட்டம் கூட இருக்கிறச்ச 5 கிலோவை குடும்பத் தலைவி வாங்குகிறாங்க. ஏனென்றால் மார்க்கெட்டில் ஒரு கிலோ 330 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிற பொருளை 240 ரூபாய்க்கு ஆன்லைனில் கொடுக்குறோம். அப்போது ஒரு நல்லெண்ணெய்க்கு உங்களுக்கு எவ்வளோ ரூபா மிச்சம் பாருங்கள் குடும்ப தலைவிக்கு. ஸோ அந்த மாதிரி இது எதுக்குன்னா டெம்பரரியாக அவங்களுக்கு தற்காலிகமாக அதை கொடுத்து அவங்க பக்கம் இனிமேல் வணிகத்தை வாங்கிறதுக்கு தூண்டுறோம். எப்போ பாரு போய் அந்த குடும்ப தலைவி இனிமேல் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ பார்த்து எது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்குவாங்க. இப்போ இந்த குடும்ப தலைவி அவங்களுக்கு 1 கிலோ தான் தேவை, ஆனால் 5 கிலோ வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கியிருக்காங்க? அவன் 5 கிலோ தான் ஒரு ஆளுக்கு அப்படின்னு, ஓஹோ இனிமேல் கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 5 கிலோ தன் பேரில் வாங்கியிருக்காங்க. திரும்ப அவங்க கணவன் பேரில் ஒரு 5 கிலோ வாங்கினாங்க, 10 கிலோ வாங்கிட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு எம்ஆர்பி போட்டிருக்காங்க பாருங்கள், குறிப்பு விலை, விற்பனை குறிப்பு விலை 600 ரூபா போட்டிருக்கு. அந்த பொருளை ஆன்லைனில் 240 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போது உங்களுடைய வாடிக்கையாளர் தான் போய் அதை வாங்குகிறாங்க. அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த உதாரணத்தை வச்சு யூகிச்சுக்கோங்க. ஒரு முறை ஆன்லைனில் குயிக் காமர்ஸ் மூலமாக போய் வாங்க தொடங்கிட்டா மீண்டும் நம்மளுடைய சிறு குறு வணிக கடைகளுக்கு நம்முடைய வாடிக்கையாளர்கள் வருவது சாத்தியமே இருக்காது. எனவே வியாபாரம் படுத்துவிடும். வியாபாரம் படுத்ததுனால வாழ்வாதாரம் என்னென்னு நமக்கு தெரியாத ஒரு சூழல். நம்ம வாங்கியிருக்கிற வங்கி கடன் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாது. எல்லாமே பிரச்சனையாக போகும். ஆகையால் புரிந்து கொண்டு உடனடியாக போராட்ட களத்தில் நாம் இறங்க வேண்டும். போராட்ட களம்னா நான் கம்பு எடுத்தடி கல் எடுத்தடின்னெல்லாம் சொல்லலை. போராட்ட களம்னா விழிப்புணர்வு முதல்ல தேவை. நாடு முழுவதும் கடந்த 60 நாட்களாக பத்திரிகை மூலமாக, மீடியா மூலமாக செய்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கோம். கம்பெனி பிரதிநிதிகளெல்லாம் உங்களுக்கு இதை எடுத்து சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்கோம். ஏனென்றால் நம் வியாபாரம் பாதிக்கப்பட்டால் பலருடைய வாழ்வாதாரம் அது தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டு 10 கார்ப்பரேட் காமர்ஸ் கியூ காமர்ஸ் நிறுவனம் வாழ்வதற்கோசரம் 2 கோடி சிறு குறு வணிகர் வாழ்வாதாரத்தை இழப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் போராடினால் மட்டுமே அரசாங்கத்திற்கு நம்முடைய பாதிப்புகள் புரியும் என்ற காரணத்தினால்தான் இதை நான் எடுத்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.